உடனாய வைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். ஒருத்தி தன் தலை சென்றாலை கரந்திட்டான் உலகம் ஏத்த ஒருத்திக்கு நல்லனாகி மறுப்படுத்து ஒளித்தும் ஈண்டே ஒருத்தியை பாகம் வைத்தான் உணர்வினால் ஐயமுன்னி ஒருத்திக்கும் நல்ல நல்லன் ஒற்றியூர் உடைய கோவே. இது திருநாவுக்கரசர் திருவொற்றியூர் பெருமான் மீது அருளி செய்தது. ஒருத்தி தன் தலை சென்றாலை கரந்திட்டான். திருவொற்றியூரில் உள்ள சுவாமி கங்கையை தலையில் மறைத்து வச்சிருக்கார், சடையில், கங்கைக்கு நல்லவன் போல. அப்புறம் மீண்டும் ஒருத்திக்கு நல்லனாகி மறுப்படுத்து ஒளித்தும் ஈண்டே ஒருத்தியை பாகம் வைத்தான். பார்வதிங்கிற இன்னொரு அம்பாளையும் பாகத்தில் வைத்திருக்கார். உணர்வினால் ஐயமுன்னி ஒருத்திக்கும் நல்ல நல்லன். தலையில் வைத்திருக்கக்கூடிய கங்கைக்கும் சாமி உண்மையா இல்லை, பாகத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் சுவாமி நல்லவனாக இல்லைங்கிறது இந்த தேவாரத்தில் திருநாவுக்கரசர் அருளி செய்கிறார். இந்த புராணம் திருவாதிரை அன்னைக்கு எல்லா கோயில்லையும் நிகழ்த்தி காட்டப்படும். திருவுடல் நடராஜ பெருமான் வீதி புறப்பாடாகி அப்போ சிவகாமி அம்மை நடராஜ பெருமான் மீது கோபம் கொண்டு தலையில் கங்கை இருப்பதுனால சாமி மேலே கோபம் கொண்டு அங்கே கோயிலுள்ள போய் கதவை சாத்தி கொள்ளும். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனாரை சாமி தூது விட்டு அந்த கோபத்தை தீர்ப்பார். ஏன் என்றைக்கும் இல்லாமல் திருவாதிரை அன்னைக்கு இப்படி ஒரு ஊழல் வந்ததுன்னா, சுவாமிக்கு தினைக்கு திருமஞ்சனம்னு கோயிலில் எடுத்துகிட்டு வருவாங்க. காலையில் அது ஆற்றுலேருந்தோ குளத்துலேருந்தோ திருமஞ்சனம்னு மேலே தாளத்தோடு வரும். காலையில் காலசந்தி அபிஷேகத்துக்கு அது சாமி நாள் பள்ளி அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி தலையில் இருக்க கங்கையை ஆற்றுலையோ குளத்துலையோ சென்று சேரும்படியாக பணிச்சிடுவார். அந்த திருமஞ்சனம் பள்ளியறை விட்டு சாமி உசகாலம் முடிஞ்சு திருப்பி கற்பகிரகத்துக்கு வந்தோன்னா சாமியோட சிரசில் வைக்கிறதுக்காக தான் அந்த கங்கையை தான் திருமஞ்சனமாக எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது. அப்படி சாமி கங்கையை தலையில் யாரும் அறியாதவனும் வைத்திருக்கார். ஆனால் சாமி திருநடனம் புரிகிறப்ப நடராஜராக வரப்போ தான் அந்த சடையெல்லாம் பறக்குதில்ல சாமி ஆறதுனால. அப்போ அந்த கங்கை அம்பாளுக்கு தெரியுது. அதனால தான் அப்படி திருவுடல்னு அந்த உற்சவம் கோயில்களில் நடக்கிறது. திருவுடலை சேவித்தால் மறு உடல் இல்லை, திருப்பி இந்த பூமியில் பிறக்க மாட்டார்கள். அந்த உற்சவத்தை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படியா சாமி அந்த கங்கையை சிரசில் வைத்திருக்காருன்னா திருசாலலில் வருது. கங்கை அம்பாள் ஒரு சமயம் சாமி கண்ணை மூடுறப்ப உலகமே இருண்டு போயிடுது. அம்பாள் பயந்து அம்பாளோட 10 விரல்லேருந்தும் வேர்வை துளிகள் வருது. அதை உதறப்ப 10 கங்கை வருது. அந்த கங்கை உலகத்தையே அழிக்காமல் இருக்கும் பொருட்டு சாமி அதை பாதுகாக்கிறாரு. அப்போ பகீரதன்கக்கூடிய ஒரு பெரியவர் இந்த பூமியில் தவம் பண்ணார். இந்த உலகத்தை அழிக்காமல் இருக்கிறதுக்காகவும் தன்னுடைய சிரசில் சாமி இந்த கங்கையை சூடியிருக்கார். சாமி இந்த உலகத்துக்கு தந்த தண்ணி கங்கையிலேருந்து அருகம்புல் நுனியில் இருக்கக்கூடிய பனி எவ்வளவோ அவ்வளோதான் இந்த உலகத்துக்கு சாமி கங்கையிலேருந்து தண்ணி தந்தார். அதே பல ஊர்களை அழிக்குது, அது அவ்வளோ தீர்த்தம் இருக்கிறது. அதனால் உலகத்தை காக்கும் பொருட்டு சாமி இப்படி செய்கிறார். இந்த திருவாதிரை உற்சவம் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு விசேடமாக அபிஷேகம் உண்டு. சாமிக்கு 6 அபிஷேகம். சாமியோட இருக்கிற மூர்த்தத்திலேயே
மிகவும் விசேடமானது அந்த நடராஜ மூர்த்தம். தான் கடவுள், தான் பஞ்ச கிருத்தியமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத சாமி அந்த உருவத்திலே காட்டுறார். அப்படி மிகவும் சிறப்புமிக்க நாள் இந்த திருவாதிரை.